வளமுடன். வீடெனில் இடமாம் தேடிட தேடிட வீடில வீடு வெட்ட வெளியாகும். வீடெனில் இடமாம் தேடிட தேடிட வீடில வீடு வெட்ட வெளியாகும். வீடெனும் மெய்ப்பொருள் வேக இயக்கமே விண்முதல் நிகழ்ச்சிகள் விவேகம் ஈராக. வீடெனும் ஆதியே பொருள் என கண்ட பின் விவேகம் அதனுடை சிறப்பென விளங்கும். வீடே அறிவெனும் விளக்கம் பெறுதலே வீடு பெறாகும் விளங்கி விளக்கினேன். வீடே அறிவெனும் விளக்கம் பெறுதலே வீடு பெறாகும் விளங்கி விளக்கினேன். அன்பு இரக்கம் தொண்டு தவம் ஈகையின் சொல் ஆன்மீக நெறியாகும் போற்றி காக்க. அன்பு இரக்கம் தொண்டு தவம் ஈகையின் சொல் ஆன்மீக நெறியாகும் போற்றி காக்க. துன்பங்கள் குறைந்து வரும் மேலும் தெய்வ துணை கிட்டும் வாழ்வில் புகழ் நிறைவு ஓங்கும். நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி ஓங்கும். இன்பமயமே எங்கும் இந்த உண்மை எளிதன்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும். நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி ஓங்கும். இன்பமயமே எங்கும் இந்த உண்மை எளிதன்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும். எளிதன்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஆனந்தி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னை லோகாம்பாள் கோலத்தில் போட்ட மாவிலே போட்ட அந்த கருத்து கோலம் இன்றைய கோலம் வளர்ச்சி நிலைகள். அழகு மாறிக்கொண்டே இருக்கும், அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும், தொழுகை தூய்மை வளர்க்கும், தோல்வி ஜெயத்தில் முடியும். அழகு மாறிக்கொண்டே இருக்கும், அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும், தொழுகை தூய்மை வளர்க்கும், தோல்வி ஜெயத்தில் முடியும். அழகு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த தன்மை மாறிக்கொண்டே இருக்கின்றதுதான். எது அழகு அழகு என்று ரசித்தோமோ அது மாறிக்கொண்டிருக்கின்ற நிலை. கழுத கூட குட்டியில அழகா இருக்கும் அப்படிம்பாங்க. அழகு என்பது ஒரு உணர்வு. அப்பொழுது அது மாறிக்கொண்டே இருக்கின்ற தன்மையை புரிந்து கொள்ளும் போது நமக்கு அதன் மேல் ஏற்படுகின்ற அந்த தாக்கம் இருக்காது. சுவாமிஜி உணர்ந்துதான் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. நாம புற அழகை பத்தி தான் நிறைய விசாரம் பண்றதுன்னு எப்ப பாரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்போம், இல்ல ரசிச்சுக்கிட்டு இருப்போம், இல்ல இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம். அந்த புற அழகு மாறக்கூடியது. ஆனால் அக அழகு என்பது மாறாத அந்த இறை உணர்வு. அப்ப மாறிக்கொண்டே இருக்கின்ற அழகை புரிந்து கொள்ளும் போது எல்லாவற்றையும் ரசிக்கக்கூடிய தன்மை. நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் ஜூலை மாசம் இங்க வந்தப்போ மரங்கள் எல்லாம் பச்சை பசேல் என்று. மெல்ல 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 ஆகஸ்ட் செப்டம்பர் ஒவ்வொரு மரத்திலும் உள்ள இலைகள் மஞ்சளாக, ஆரஞ்சாக, பிரவுனாக மாற்றங்கள் நிஜம். பிறகு ஒரு மாசத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நவம்பர்ல மொத்தம் கீழே கொட்டி இப்போ இந்த மாதம் வெறும் கிளைதான் இருக்கு. அந்த மாற்றத்துக்கு காரணம் அந்த அலை அலை அலையாக விட்டு விட்டு காலமாக உள்ள இறைத்தன்மை. அந்த அழகு எங்க போச்சு?
திருப்பி அடுத்து ஆரம்பிக்கும் அடுத்த ஜூலைல. இப்படி மாற்றங்களுக்கு உட்பட்ட அழகு. அதையுமே இப்ப காம்பா இருக்கேன்னு அந்த மரத்தை ரசிக்காம இருக்க முடியுதான்னா, அது உள்ளேயும் அதே பஞ்சபூத கூட்டமைப்பு, அது இயக்கம், அது இயக்கத்தை அப்படியே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற தவமாற்றுகின்ற மரங்களை பார்க்கின்றேன். அப்படி ஒவ்வொன்றிலும் அந்த மாற்றங்கள் என்பது நிஜம். மாறிக்கொண்டே இருக்கும். அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும். அன்புக்கு அது அன்பு ஊற்று, இன்ப ஊற்று. இறைநிலையின் தன்மை அல்லவா அன்பும் கருணையும் என்பது. வாழ்க வளமுடன். அந்த இறைநிலையின் தன்மை அன்பாக, கருணையாக, நீக்கமற நிறைந்ததை புரிந்து கொண்ட மகான் அவர்கள் அந்த அன்பு ஊற்றை எல்லாவற்றிலும் அதை பார்க்கக்கூடிய, எல்லாவற்றிலும் பாரதியார் பாடுவார், கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் தாய், கண்ணன் என் தந்தை, கண்ணனின் அந்த உறவுகள், நட்புகள் எல்லாம் அவரை சுற்றி சூழ்ந்துள்ள அனைத்தையும் அந்த தெய்வீகமாக பார்க்கக்கூடிய அன்பு ஊற்று. தனக்கு உணவில்லை என்றால் கூட அந்த சிட்டுக்குருவிகள் வந்து முற்றத்தில் அமர்ந்த அந்த சிட்டுக்குருவிகளுக்கு அம்மா பக்கத்து வீட்டுல வாங்கி வச்சிருந்த அந்த அரிசி குருணைய தூக்கி உணவாக போடக்கூடிய அன்பு ஊற்று. ஒரு சம்பளம் வாங்கின்னு வராரு ஒரு ரிக்ஷாக்காரன் வந்து பணம் இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டு நிறுவனம், அப்படியே அந்த 50 ரூபாய் சம்பளத்தை தூக்கி அவனிடம் கொடுத்து விட்டு கையை வீசிக்கொண்டு வீட்டுக்குள்ள வரக்கூடிய அன்பு ஊற்று. அவர்கள் இந்த உலகாயுத அந்த இதுலயே இல்ல. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவான அந்த இன்ப ஊற்றுல, அன்பு ஊற்றுல தன்னை கரைத்து கொண்டு தங்கிட்ட யாரோ ஒருவர் குறைபடும் போது அந்த துன்பத்தை போக்கக்கூடிய இறையாகவே மாறக்கூடிய ஊற்று பெருக்கெடுத்து மகான்களிடத்தெல்லாம் ஓடுவதை நம்மால் உணர முடியும். அந்த தன்மையில நமக்குள்ளாகவும் அந்த ஊற்று இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை மறைத்து கொண்டிருப்பது தான் தனது. என்ன வேகம்! அந்த 14 to 40 சைக்கிள்ஸ்ல நமது வாழ்க்கை தான் தனதுதானே. அதுவே அலைச்சுழல் குறைந்து 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 வரும்போது அந்த இன்ப ஊற்றாக, அன்பு ஊற்றாக எல்லாருக்கும் இந்த கலை பரவட்டும் என்ற எண்ணமாக, வாழ்வின் நோக்கமாக மாறிக்கொண்டிருப்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டுதானே இருக்கின்றோம். நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யக்கூடிய ஒழுக்க பண்பாடாக அதே அன்பு ஊற்றுதான். அப்படி அன்பு ஊற்று என்பது நீக்கமற நிறைந்த இறையின் அருள் ஊற்று, கருணை ஊற்று. அதை ஒவ்வொருவரும் உணரக்கூடிய நிலையிலே மகிழ்ச்சி அவர்கள் தவமாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த தவத்தை தான் தொழுகை தூய்மை வளர்க்கும் என்கிறார்கள். எந்த மதத்தினராகட்டும் இறை வணக்கத்தை தொழுகை என்றும் அந்த வணக்கத்துக்குரிய முறைகளையும் வகுத்திருக்கிறார்கள். பொதுவாக முகமதியர்களிடம் அந்த தொழுகை முறை 5 வேளை தொழுகை என்பது அவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டு ஒரு நிலையிலே நீங்க ட்ரெயின்ல போச்சு எல்லாம் கூட பார்க்கலாம். அந்த டைம் வந்துருச்சுன்னா அவங்க மாட்டுக்கு ஒரு துண்டை விரிச்சு அந்த எங்க இருக்கோ அந்த இடத்துல அப்படியே அந்த வஜ்ராசனம் என்பதை போட்டு அந்த தொழுகையை நடத்துவார்கள். அந்த தொழுகை தூய்மை வளர்க்கும். இது அவர்களுடைய நபிகள் நாயகம் வாழ்க்கையிலேயே ஒரு கதை உண்டு. நபிகள் நாயகத்தினுடைய தொடர்ந்து வந்த அந்த சீடர்களுக்கு சஹாபிகள் என்று பெயர். அந்த சஹாபிகள் குடும்பத்தினர்ல குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நமது குரு பிரான் நபிகள் நாயகம் நமக்கு அதுதான் சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்துல குழந்தைகளுக்கு கூட அதை சொல்லி வளர்க்கக்கூடிய நிலையிலே ஒரு நாள் ஒரு தாய் தன் 2 குழந்தைகளை படிக்க அனுப்புகிறாள். கொஞ்ச தூரம் அங்கெல்லாம் பாலைவனம், ஒரு வசதியும் இல்லாத நிலையிலே பக்கத்துல எங்க அதுக்கான வசதி இருந்ததோ அந்த பாலைவனத்திலே பயணம். சிறிது தூரம் செலவுக்கு பணம் வேணும். ஆனா வழியில ஒரே கொள்ளைக்காரர்கள் மயம். எப்ப எது கிடைச்சதோ அடிச்சு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு கூட்டம் இருப்பதே தெரியும் அந்த தாய்க்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு 50 தினார் எடுத்து அந்த குழந்தைகளோட உடையில தச்சிடுறாங்க. இது கையில இருந்தாதானே கொள்ளைக்காரர்கள் யாருன்னா எடுத்துட்டு போக முடியும்.
இது தச்சிடலாம், பத்திரமா அனுப்பலாம் குழந்தைங்கள. ஏன்னா அங்க போய் அவங்க அந்த பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைகள் உடையிலும் 50 தினாரை தைத்து மறைத்து இவர்கள் பயணப்படுகிறார்கள். வழியில் கொள்ளைக்காரர்கள் மிரட்டி எல்லார்கிட்டயும் இருக்கிற கும்பலா தான் போவாங்க. ஒருத்தர் 2 பேர் பயணப்பட முடியாது. எல்லார்ட்டயும் இருக்கிறத குடுங்க, எல்லார்ட்டயும் இருக்கிறத குடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அனைவரும் பயந்து கொண்டு அவரவருடைய இடத்தில் கொடுத்து விடுகிறார்கள். இந்த குழந்தைகள் அந்த கொள்ளைக்காரனிடத்தில் போய், எங்க அம்மா இந்த சட்டைக்குள்ள இந்த தினார தச்சு வச்சிருக்காங்க. எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. கொள்ளைக்காரன் அசந்து போகிறான். நீ என்கிட்ட சொல்லலைன்னா இது எனக்கு தெரியவே தெரியாதேப்பா. நீ மாட்டுக்கு போயிருக்கலாமே. இல்ல, இல்ல. நாங்கள் நபிகள் நாயகத்தின் வம்சத்தில் வந்த சகாவிகள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பொய் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு படிப்பு இல்லை என்றால் பரவாயில்லை. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்ல, அந்த கொள்ளைக்காரனின் மனம் மாறியதாக சரித்திரம். அப்படி அந்த தொழுகை தூய்மை ஒவ்வொரு உள்ளத்திலும் இந்த இறைவணக்கம், நாம் செய்கின்ற தவம், நாம் செய்கின்ற தற்சோதனை, அந்த வழிபடுதல், வழிபடுதல் என்பது இறைவனை எல்லா நிலைகளிலும் அந்த இறைத்தன்மையை உணர்தல். பிடிக்காதவங்க, பிடிச்சவங்க, வேணும், வேண்டாம், இவங்க மோசம், அவங்க ஏதும் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பு ஊற்று இங்கு தொழுகையில நமக்குள்ள ஊற்றெடுத்து பெருகுவதை உணர முடியும். 4வதாக தோல்வி ஜெயத்தில் முடியும். நமக்கு எல்லாம் தோத்து போவோம் என்பது ஏதோ உலகத்திலேயே நடக்காத விஷயம். சின்ன ஒரு பாடத்துல மார்க் கம்மியானா கூட அது தன் உயிரையே மாய்த்துக் கொள்ளக்கூடிய அந்த அந்த தாழ்வு மனப்பான்மையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. வேலையில அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன். எனக்கு முன்னாடி பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்கன்னா, ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருந்தா தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதை நமக்கு சோதனையாக, இந்த தோல்வியை வெற்றியாக மாற்றிக்கொள்வோம் என்ற அந்த நினைவாக, அந்த எண்ணமாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில போராட வேண்டும் என்ற எண்ணத்தை விட, அப்படியே நொந்து போய் வீட்டுக்குள்ள அந்த தோல்வி எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை முறை நிறைய பேருக்கு இருப்பதை பார்க்கின்றோம். வெற்றி தோல்வி என்பது மனநிலை தானே. இப்பொழுது தோல்வியாக உள்ளது பிறகு வெற்றியாக மாறக்கூடும். வெற்றியாக அது ஜெயித்து நான் சொல்லுவேன், அந்த +2ல கோல்டு மெடல் வாங்கி பேப்பர்ல பேர் வந்த எத்தனையோ குழந்தைகள் அந்நேரத்துல போக்கஸ்டா உழைத்து எல்லாருடைய திணிவு, எல்லாருடைய வேகத்தை அவர்கள் மேல் திணித்து அந்த மார்க்கை கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல அவங்களால அதை அந்த அளவுக்கு தன்னை படிப்பில ஈடுபடுத்தி கொள்ள முடியாத அளவுக்கு எக்ஸாஸ்ட் ஆயிட்டு அவர்கள் தோல்வியை தழுவுகிற மாணவர்கள் எவ்வளவோ பேரை எங்களுக்கு தெரியும். காரணம் அந்த வெற்றி திணிக்கப்படுகின்றது அவர்கள் பேர், இயல்பாக இல்லை. அந்த நிலையில நேற்று ஒரு பரமாச்சாரியார் அவர்களை பற்றிய ஒரு சின்ன அனுபவம் இந்த வெற்றிக்கான ஒரு விளக்கமாக இருந்தது. அவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்பவர்கள் அடிக்கடி. அப்படி போகக்கூடிய நிலையிலே செங்கல்பட்டு தாம்பரம் வழியாக நடந்து கொண்டிருக்கிறார்களாம். அந்த ரோடு தொடர்ந்து கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய பெரிய பாதை. அந்த நிலையிலே ஒரு ஓரமாக அவர் நடந்து கொண்டிருக்க ஒருவன் குடித்து விட்டு வந்து, என்ன பெருசா கிளம்பிட்டியா ஊரெல்லாம் ஏமாத்துறதுக்கு அப்படி என்று வசவு பாடுகிறான். நீங்கள் எல்லாமே இப்படிதான், எங்களை எல்லாம் மதிக்க மாட்டீங்க, அப்படி இப்படி என்று ஜாதியை முன்னிட்டு இன்னொன்றை முன்னிட்டு பேசிக் கொண்டிருக்கிறான். வழியை மறித்து அவரை போக விடவில்லை. பின்னால் வந்த அன்பர்கள் கொஞ்சம் பதைக்கிறார்கள். இவர் அவர்களை எல்லாம் அமைதிப்படுத்திவிட்டு, அப்பா உனக்கு எந்த ஊரு? செங்கல்பட்டு. எப்படி போனோம் அதுக்கு? இதோ இந்த வழியாதான் போனோம். அதுக்கப்புறம் அந்த ரோடு எங்க போகுது தெரியுமா? அது கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. ஒரு பக்கம் போனா பாண்டிச்சேரி போகும், இந்த பக்கம் போனா திருவண்ணாமலை போகும். போயிருக்கியா நீ? திருவண்ணாமலை போயிருக்க, பாண்டிச்சேரி போயிருக்க, கன்னியாகுமரி போயிருக்க. நான் ஏன் போறேன்? செங்கல்பட்டை தாண்டி நான் எங்கேயும் போனதில்லை. அப்போ உனக்கு எப்படி தெரியுது? எல்லாரும் சொன்னாங்க இந்த ரோடு போகுதுன்னு.
அதனால நான் சொல்றேன், அப்படித்தான்ப்பா என் முன்னோர்கள் எல்லாம் இந்த பாதை, ஆன்மீக பாதை எல்லோருக்கும் நல்லது என்று சொன்னார்கள். எனக்கும் நல்லது என்று சொன்னார்கள். அதனால் அந்த பாதையில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல, அவன் அந்த மமதை அழிந்த அந்த க்ஷணம் அவர் காலில் விழுந்து வழிபட்டதாக நேத்து ஒரு அனுபவம் கிடைத்தது. இப்படி அந்த வெற்றி, அவன் வெற்றி என்று நினைத்தது, அவரை மிரட்டியது வெற்றி என்று நினைத்தான். ஆனால் அவர் தோல்வி என்று தன்னை தாழ்த்திக் கொண்டது இருவருக்கும் வெற்றியாக. இப்படியெல்லாம் சுவாமிஜி இந்த 4 லைன்ல எழுதியிருக்காங்கன்னு சொன்னா, ஒவ்வொன்றும் அந்த பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டியவைன்னு சொல்லுவோம். அந்த மாரி அழகு மாறிக்கொண்டே இருக்கும், அன்பு ஊறிக்கொண்டே இருக்கட்டும் நமக்கெல்லாம். எப்போ அந்த அழகு மாறிக்கொண்டே இருக்கும், இது பின்னாடி போக வேண்டாம், எல்லாத்துக்குள்ளயும் இறைத்தன்மைதான் அழகாக, அந்த தன்மையாக. பாரதியார் பாடல்ல இன்னொன்னு கூட வரும், கழுதை, பன்றி இவற்றையெல்லாம் ரசிப்போன்னு எழுதுவாரு. அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் அழகாக பார்க்கக்கூடிய அந்த மனித மனம் வேண்டும். அன்பு நமக்குள்ளாக ஊறிக்கொண்டே இருக்கின்ற இறை அந்த உணர்வு நிலை வேண்டும். தொழுகை என்ற தன்மையிலே நாம் செய்யக்கூடிய தவங்கள் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த தன்மையிலே வாழ்க்கை வாழும்போது தோல்வி என்பது அனைத்துமே வெற்றி என்பதாக. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வாழ்க்கையில எவ்வளவோ மனக்குறைகள், இது சரியா அமையல, அது சரியா அமையல, இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும். குழந்தைகளுடைய அந்த வளர்ச்சியில ஒரு பயம், அதுக்கான சின்ன ஒரு மார்க் கம்மியான நான் எப்பவுமே சொல்றதுதான் இதெல்லாம். 99 மார்க் வாங்கக்கூடிய அந்த மனநிலை தான் எல்லா குழந்தைகளும் வாங்கியாகணும். ஒரு குழந்தை 98 வாங்கியிருக்கும், 98க்கு பாராட்ட அம்மாக்கு மனசு வராது. எங்க விட்டு அந்த 2 மார்க்கன்னு போட்டு பிடுங்கி எடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த மனநிலை மாற வேண்டும். அந்த தோல்வி அந்த குழந்தைக்கு தட்டி கொடுத்து, ஒண்ணும் இல்லப்பா, அடுத்த வாட்டி பாரு, நீ இன்னும் நல்லா பண்ண முடியும். இப்படி அதுதான் அன்பு ஊற்று. நம்ம நம்ம குழந்தை ஜெயிச்சாகணும், ஜெயிச்சாகணும், ஜெயிச்சாகணும். இல்ல, ஜெயிப்பு, தோல்வி என்பதெல்லாம் அந்தந்த கால அனுபவம் தானே தவிர, அந்த மாதிரி தோல்வியுற்ற எத்தனையோ குழந்தைகள் பின்னாடி பெரிய 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 ஆராய்ச்சியாளர்களாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இதெல்லாம். ஆனாலும் சிந்திப்போம், இதை பற்றியெல்லாம் சேர்ந்திருப்போம், இறைநிலையோடு என்றும் எங்கும் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். Be blessed by the divine. Today's our topic is genetic center. Location of the genetic center. The free energy particles that circulate within body of a living creature form its life energies. They are also called as Maka Akash, astral body, and the Pranava Sariram. The life energy particles circulating within the body give off energy waves called biomagnetism in the living creatures on account of the self-compressive pressure force of the divine state and the principles of specific gravity. The biomagnetism produces a vortex in the center of the body, which is called the genetic center. The genetic center is also known as the soul of a living being. If a straight line were to be drawn along the vertical and the horizontal axis of the body of a living creature, the point where the two lines meet is where the genetic center is situated. It is the functional center for the entire body. Origin of the genetic center: magnetism, made up of the static state and the energy particles that have emerged from the static state, is the mighty divine fluid that fills the entire universe. Energy waves given off by the spinning energy particles travel all over the universe in the form of spreading waves. The universe can be clarified into a stock post and the manifested dynamic universe. The dynamic universe consists of the two energy particles
the energy waves and the visible forms. Everything in the universe is the result of an association of the energy particles, which beside being present in the form of the free energy particles come together to form air, fire, water, and the solids. The manifested universe is surrounded by the boundless static state, which pressing down from all the sides holds everything together in the shape of a huge spherical mass. The vast universe, made up of millions and millions of stars, planets, and other celestial bodies, lies within the confines of the absolute space. Absolute space is the stark force which, besides holding the universe together, allows the planets and the stars to rotate and move along their designated paths. The self-compressive force of the divine state transformed into the gravitational center in the case of the heavenly bodies and the genetic center in the living beings. The genetic center helps the physical, astral, and causal bodies to function in harmony with each other, whereby all physical and mental activities take place. The constant pursuit of pleasures leads to a depletion in the stock of biomagnetism and innumerable problems. Even though the span of life for all living creatures is short as compared to the period of existence of the other things in the universe, they alone are endowed with the ability to perceive, feel, and go through sensation of pleasure or pain. It is important that man give up his relentless search for pleasures and begin the quest for the self and the purpose of his life. Purification of the genetic center, which enables the individual to merge with the divine state, is essential for attaining perfection. There is no way to know the divine state or the consciousness without knowing about magnetism and the genetic center, either in science or philosophy. Both magnetism and the genetic center are made of the same matter, that is divine state, God, the eternal space, which are also transformed into the mind. This is told about by Vedatri Maharishi. Thank you, Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. உண்மையில ஆரம்பிச்சது அந்த பெண்க அந்த கம்ப்யூட்டர் சென்டர் அதெல்லாம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு நிகழ்ந்த நிகழ்வு அவ்வளவுதானே தவிர அதுலயுமே முழுக்க முழுக்க ஆண்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஈடுபட்டு இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரிந்த உண்மைகள். அந்த மாதிரி தனியா ஆண் பெண் இதுல பிரிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேல உயிருணர்வுன்னு வந்த பிறமே ஆணும் கிடையாது, பெண் கிடையாது. அப்ப அவங்க தனியா என்ன செய்ய போறாங்க? தனியா தவம் பண்றதுனால எதனா எக்ஸ்ட்ரா வரப்போகுதா? எனக்கு ஒண்ணும் நிறைய கேள்விகளுக்கு இதுல உம் இது மாதிரி பண்ணணுங்கிறத எந்த பாசிட்டிவ் ஆன்சரும் என்கிட்ட கிடையாது. அப்படி ஒரு விஷயம்லாம் சும்மா வேணா நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான், பண்ணிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். இது அந்த குடுவாஞ்சேரியில நடந்து ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பித்த விஷயமும் எனக்கு தெரியும். அன்னைக்குதான் சாமிஜியை நான் முதல்ல பார்த்தேன் 94 அந்த இதுல. அப்போ அவங்க தொடர்ந்து அன்னை லோகாம்பாளை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக ஆரம்பித்த ஒரு விஷயம். ஆனா இப்ப நீங்க அந்த குடுவாஞ்சேரியில போய் அன்னை லோகாம்பாளோட அந்த சமாதிக்கு போனீங்கன்னா கூட முள்ளுக்காடாதான் இருக்கும் அது. அது மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கிறப்ப இருந்த வேகம் தொய்ந்து கொண்டே வருவதுதான். நான் பிராக்டிக்கலா பேசுறேன் ஆசாமி, என்னை பேச சொன்னீங்கன்னா நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்றேன். கேட்காம இருக்கிற வரைக்கும் ஷேமோ நீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. பண்ணிட்டு இருக்கோம், மனித குலத்துக்கு பண்ண போறோம். அதுல என்ன ஆண் என்ன அது ரூல்ஸ் கட்டுப்பாடா இருக்க போறோம். பெண் பெண்ணுக்கு தீட்சை கொடுக்கணும், ஆண் ஆணுக்கு தீட்சை கொடுக்கணும், அதெல்லாம் ஓகே, கரெக்டா ஃபாலோ பண்ணணும். மத்தபடி தனிப்பட்ட முறையில குழு அமைத்து பண்றதுக்கு இதுல ஒண்ணும் கிடையாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். கணவனால, மாமியாரால அப்படி அதை சமாளிக்கதான் மனவளக்கலை கிடையாது. மனவளக்கலையில நம்ம நல்லா ஆழ்ந்து தவம் பண்ணும்பொழுது பிரச்சனைகளை எங்கிருந்து வந்தாலும் சமாளிக்க முடியும்.
இப்போ முக்கியமா எதுக்கு பெண்கள்னா குடும்பத்தை எப்படி சமாளிப்பது, குழந்தைகளை எப்படி சமாளிப்பது. இப்ப மனவளக்கலையால் கற்றுக்கொண்டால் எதையுமே வாழ்க்கையில சாதிக்கலாம் இல்லையாம்மா? அதற்காக தனியா ஒரு பெண்களுக்கான ஒரு அமைப்பு, அதுல எதுவும் நம்ம தனியா சொல்லிக் குடுக்க முடியாது. நம்முடைய மனவளக்கலையிலே எல்லா சிக்கல்களையும் நம்ம வந்து சமாளிக்கக்கூடிய திறன், அறிவாட்சித்தனம் வளர்க்கும் பொழுது அவங்கள பிரிச்சு உங்களுக்கு குடும்பத்துல நடந்ததுமா. ஒரு பிரச்சனை. காலத்துல வந்து மகளிர் மேம்பாட்டு பயிற்சின்ற தலைப்புல எங்க அரக்கோணத்திலேயே 2, 3 தடவ பேராசிரியர்கள கூப்பிட்டு பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுவோம்னா, டாக்டர்ஸ், பேராசிரியர்கள், பெண் பேராசிரியர்கள், அவங்க வந்து பர்சனலா அந்த 14 வயசுலேருந்து பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதற்கான தீர்வு, உடம்புக்கூறு, அந்த டாக்டர்ஸ் வந்து அதுக்கான உடம்புக்கூற பத்தி பேசுவாங்க. அது ஒரு 2 நாள் வகுப்புன்றப்ப அவங்களுக்கு ஆழ்ந்து பெண்களுக்கு நம்ம எந்த இடத்துலலாம் தவறு பண்றோம், அந்த குணாதிசயங்கள், நம்மளுடைய குணம் எப்படி குடும்பத்தை கெடுக்கிறது, எல்லாத்த பத்தியும் பேசக்கூடிய ஒரு இதுல அது வருஷத்துல ஒரு தடவ மகளிருக்காக மட்டும்ன்ற மாரி நடத்தினதெல்லாம் உண்டு, இல்லைன்னே சொல்லல. ஆனா கீழ உட்கார்ந்து அதே ஜென்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டு பெருசா மேம்பற்ற போறாங்க அப்படின்ற மாரி அவர்களை கலந்து கொள்ளவில்லைன்ற ஆங்காரத்தெல்லாம் கொட்டினதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த மாரி அது ஒரு விதத்துல லேடீஸ் மட்டும் இருக்கிறப்போ அந்த மாரி பிரச்சனைகளை அலசுவதோ, அதற்கு தீர்வு காண்பதோ, தீர்வு சொல்வதோ தவறு கிடையாது. அது ஆண்கள் புறக்கணித்துவிட்டு எப்படிப்பட்ட குழுவும் இயங்க முடியாது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான அவங்களோட இணைப்புல தான் அவங்க தான் ஏற்பாடு பண்ணி தரணும். அதுக்கப்புறம் நம்ம உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க சொன்ன மாரி குடும்பம் மட்டும் இல்ல, சமுதாயத்திலும் பெண்கள் எவ்வளவோ ஒரு சிக்கல்கள பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பண்ற இடத்துல, இன்னொன்னுத்துல. அந்த மாரி அத அத நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயம் அத்தனையும் மனவளக்கலைன்ற பொது சப்ஜெக்ட்லயே இருக்கு. தனிப்பட்ட முறையில நுணுக்கமா சொல்லணும்னா, அவங்கள ஒரு 2, 3 பேர் சேர்ந்து இந்த மாரி இப்பல்லாம் Zoomல எல்லா வசதியும் இருக்குது. இல்ல மன்றங்கள்லயே கூட கூடி அத பேசிக்கலாம். தவறு கிடையாது. அதற்கென்று ஒரு கூட்டம் அமைத்து கொடி பிடிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அணுகி பர்சனலா கேட்டுக்குப்பாங்க, தீர்வு கண்டுபிடிச்சுப்பாங்க. மொள்ள இதுல ஆழ்ந்து போக 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 அவங்களுக்கே தீர்வு புலப்படும். ம். அவ்வளவுதான். இது அந்த குழு எதுவும் தனிப்பட்ட முறையில் சாதிப்பதற்கு இதில் ஒன்றுமில்லை. அதுதான் நான் திரும்ப ஆணித்தரமா சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ம், ம், ம். இப்ப இவங்க அது அது போக குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லுங்கம்மா நீங்க. வாழ்க